வணக்கம். ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவாவிசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு 2025 சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிங்க, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். அப்ப இந்த 9 பாதங்கள் தான் தனுசு ராசி. கிரக நிலை எப்படி இருக்கு? தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ரம், புதன், பஞ்சமஸ்தானத்துல சூரியன், ரணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான், அட்டமஸ்தானத்துல செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல கேது, லாபஸ்தானத்துல சந்திரன். அப்ப இதுதான் கிரக நிலவரம். கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துட்டு பலன்கள், அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ செலக்ட் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்க. அப்போ கிரக பயிற்சி எப்படி இருக்கு, என்னென்ன கிரகங்கள் எப்போ பயிற்சி ஆகுதுன்றத ஷார்ட்டா பார்த்துலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 26/4/2025 ராகு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாருங்க. 26/4/2025 கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 2/7/2025 சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பிக்குதுங்க. 17/11/2025 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. 6/3/2026 சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 11/5/2025 குரு பகவான் ரணரோக சத்துவஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 8/10/2025 குரு பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து அட்டமஸ்தானத்துக்கும் மாறுறாருங்க. 18/11/2025 குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது. 21/12/2025 குரு பகவான் வக்ர நிவர்த்தி இருக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அப்ப உங்களோட ஒரு தைரியம், வீரியம், நேர்மையான நடவடிக்கை அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு போட்டி அதிகமா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கூட இப்போ யாருக்காவது தொழிலில் இருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ்ல இருக்கீங்களா, இல்லை வேலை அமைப்பில் இருக்கீங்களா, உங்களுக்கு போட்டி போறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. அதுல உங்களோட ஹார்ட் எஃபர்ட்டை போட்டீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்றதுதான். அப்ப உங்களுக்கு ஒரு உள்ளம், எண்ணம், சிந்தனை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மன தைரியமாக செயல்படுவீங்க அப்படின்றதுதான். அப்போ சிறப்பான விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க போகுது. விவேகத்தோட செயல்பட்டு நீங்க அந்த எந்த விஷயமா இருந்தாலும் சாதிப்பீங்க. சாதுரியமா செயல்படக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கும். இது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஒரு தீர்க்கதரிசி மாதிரி முன்னாடியே செயல்பட்டு அந்த விஷயங்களை நீங்க செஞ்சு சாதிப்பும் உங்களுக்கு காட்டுவீங்க. குழந்தைகளோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பழகுவீங்க. கண்டிப்பாக உள்ள இருக்க விஷயத்த மனசுல கோபம் இருந்தாலும் முகத்துல அழகா பேசி ஒரு வசீகரம் அப்படி விஷயங்கள் கண்டிப்பாக காட்டுவீங்க. அப்ப ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயண அமைப்புகள் உங்களுக்கு, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான். உடல் உபாதைகள் ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டாலும் சீக்கிரமே சரியாயிரும். ஒரு தாயாருக்கு மெடிக்கல் செலவு அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சீக்கிரமே சரியாயிருங்க. பெரிய பாதிப்புலாம் இருக்காது. சகோதரா சகோதரி வழியில நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருஷம் இருக்கு. அனுகூலமான ஒரு நிகழ்ச்சிகளாம் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில வருமானம் ஏதாவது வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, அது உங்களுக்கு வரும். ஏதாவது சிறு சேமிப்பு, ஏதாவது பணம் எதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குங்க. புது வீடு கட்டக்கூடிய நன்மைகள் அமைப்பும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதான். ஆக இந்த வருடம் பல திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வருங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு சக்சஸாக ஆகும் அப்படின்றதான். அப்ப ஒரு மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, ஒரு ஆக்கப்பூர்வமா சிந்திப்பீங்க. சிந்திச்சு அதை சக்சஸும் பண்ணுவீங்க. போராடி வெற்றியும் அடைவீங்க. அனைவரோட பாராட்டு, பேர் புகழ் அப்படின்னு விஷயம் அடையக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குங்க. தர்ம காரியங்கள்ல செயல்படுவீங்க. ஆன்மீகம், ஆலய திருப்பணி அப்படின்னு விஷயங்களையும் கலந்துப்பீங்க. அதுலயும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. உத்தியோகம் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு விரும்பிய பணியை செஞ்சு ஒரு உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரியோட பாராட்டு அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். புதிய பொறுப்பும் கொடுப்பாங்க. ப்ரொமோஷன்ற மாதிரி உங்களுக்கு புதிய பொறுப்பு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும்.
அலுவலகம் சார்ந்த ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. புதிய முயற்சி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பயனளிக்கும். வியாபாரி கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும். அ கூட்டாளிகள் நட்போட பழகுவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வேலை செய்யக்கூடியவங்க, சக கலீக்ஸு எல்லாமே நட்போட பழகுவாங்க. அப்ப சிறிய முதலீடு மூலம் பெரிய லாபம் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும். அரசியல் சார்ந்துள்ள விஷயங்கள்ல உங்களுக்கு தொண்டர்களோட நெருங்கிய நண்பர்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பெரிய ஒரு போஸ்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். பாராட்டும் கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும். சிந்தனைகள்லாம் தெளிவாக இருக்கும். வெளிப்படையாக எல்லா விஷயத்திலயும் இருப்பீங்க. கட்சி மேலிடத்துலேருந்து ஒரு பாராட்டு வந்து பொறுப்பும் பெறுவீங்க. கலைத்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்ற விஷயம் கையெழுத்தாகும். சக ஊழியர்களோட ஒரு பாராட்டு, பற்று அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பெறுவீங்க. அதனால யோகமான வருடமாக இருக்கு. பெண்கள் கடமை உணர்ச்சி மிக்கவர்களா இருப்பீங்க. குடும்பத்த பொறுப்போட நடத்தி நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. பெண்களுக்கு சுப விஷயங்கள் ஃபேமிலில நடக்கிறதுக்கான யோக அமைப்பு இருக்கு. திருமண அமைப்புகள் கண்டிப்பா நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா, ஒற்றுமை நல்லாருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. மாணவமணிகள் நல்லா படிச்சு எதிர்பார்த்த மார்க் எடுக்க யோகா அமைப்பு இருக்கு. விளையாட்டு போட்டி அப்படின்ற விஷயங்கள்ல கலந்துக்கிட்டு அதிலயும் சாதனை படைப்பீங்க. பெற்றோர்களுடையும், ஆசிரியர்களிடம் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும். உற்சாகம் கிடைக்கும். மூலம் அப்படின்றது இந்த ஆண்டு அ உடன் பணி செய்யக்கூடியவங்க, மேலதிகாரிகள் ஆகியோர்ட்ட ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க. நல்ல யோகமான டைம் பீரியட் தான் உங்களுக்கு இருக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கும். யோகமான டைமாக மூல ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க. பூராட நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு தேவையில்லாத ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் தலையிடாம, கரெக்ட்டான விஷயங்கள் மட்டும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக நல்லாருக்கும். சம்பள உயர்வு இருக்கு. வேலை செய்றவங்களோட ஒரு வளர்ச்சி, வேலை தொழில்ல வளர்ச்சி நல்லாருக்கும். அ அதனால லாபமும் இருக்கும். ஒரு வியாபாரமும் அதிகரிக்கும். நல்லாருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் அப்படின்றது புதிய தொழில் அனுகூலம் நல்லாருக்கும். எதிரிகளால வந்த தொந்தரவு நீங்கும். தொழில்ல ஒரு கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா நல்லாருக்கும். பரிகாரம் அப்படின்றது வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான வணங்குவாங்க. முன்னோர்களோட வழிபாடு செய்யுங்க. தினசரி பார்த்தீங்கன்னா, இந்த சிவபுராணம் படிங்க. வியாழக்கிழமை விநாயகர் பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து உங்களுக்கு வழிபாடு செஞ்சுவாங்க. இதுல எல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். அப்ப யோகமான அமைப்பு இருக்கும். இந்த மாதிரியான பரிகார முறைகள நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீ விசுவ வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும்னு தனுசு ராசிக்கு 2025ல எப்படி இருக்குன்றத பார்த்தோம். இதுபோல நெறைய தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.